திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறை திரு அருளாலும் குரு அருளாலும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல யோக வேளையிலே கைலாய பரம்பரை திரு தர்மை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானத்தினுடைய பொற்பாத கமலங்களை திசை நோக்கி பணிந்தும், கைலாய பரம்பரை திரு ஆவடுதுறை சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானத்தினுடைய பொற்பாத கமலங்களை திசை நோக்கி பணிந்தும், அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவதரித்த திருத்தலமாம் காங்கேயநல்லூரில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய காந்தி நகரில் ஸ்ரீ சாரதா வித்யாலயா என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பள்ளியிலே திருமுறைகள், திருவாசகம், திருப்புகழ் போன்ற தேவார திருவாசக திருப்புகழ் பாமாலைகளை எல்லாம் முறையாக கற்று பயின்று வருகின்ற மாணவர்களாகிய அன்பர் பெருமக்களுக்கும், இந்த நேரலையிலே யூடியூப் சேனலிலே பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, திருவாசக பகுதியிலே நாம் 14வது தலைப்பாக திருவாசகம் என்னும் அந்த நமது மாணிக்க வாசக பெருந்தகையார் அருளி செய்த திருவாசகத்தில் 14வது பகுதியாக திரு உந்தியார் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான தலைப்பிலே சில பாடல்களை நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பாடல் பொருள் என்ன, அந்நிலையிலே எந்த நிலையிலே அதை அருளி செய்திருக்கிறார், அதை எப்படி பாடப்பட வேண்டும், அதற்குரிய இசை வடிவம் என்ன, அதற்குரிய தாள வடிவம் என்ன என்பதையெல்லாம் நாம் இந்த தொகுப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். உந்தி என்பது மனித உடலின் வயிற்றின் அடிபாகத்தில் உள்ள நாபி, கொப்புள் என்று இதை சொல்லுவார்கள். ஆறு, கால்வாய் போன்ற ஓடும் நீர் பரப்புகளிலே தோன்றும் நீர் சுழிகள் நாபியை போன்றே அது ஒத்திருத்தலின் அதற்கு உந்தி என்பர். நீர் சுழிகளுக்கு இந்த பொருள் திவாகர நிகண்டில் காணப்படுகின்றன. இளம்பெண்கள் இருவர் ஒருத்தியின் பாத முன்பகுதி மற்றொருத்தியின் பாத முன்பகுதியுடன் சேரும்படி அமைத்துக் கொண்டு, ஒருத்தியின் வலக்கரத்துடன் மற்றவள் இடக்கரத்தையும் அவள் இடக்கரத்துடன் தன் வலக்கரத்தையும் மாறி அமையும் வண்ணம் விரல்களை கோர்த்து பற்றியவாறு கைகளை முழுவதும் நீட்டி உடல்களை பின் தள்ளி நிற்பர். பின்னர் ஒருத்தி பாட மற்றவள் அதை வழிமுடிந்தவாறு சுழன்று வருவர். இந்த நிலையில் அவர்கள் ஒரு நீர்ச்சுழி போல தோற்றமளிப்பர். ஆதலினாலே மகளிர் விளையாட்டிற்கு உந்தி என்று பெயர். அந்த அடிப்படையிலே இந்த விளையாடல் இன்றும் காணப்படுகிறது. நடுநாட்டில் உள்ள சிற்றூர்களிலே இந்த விளையாட்டு இன்று தும்பி பறத்தல் என்ற பெயரில் வழக்கத்தில் உள்ளது. அதில் தும்பி திருவாட்டி, திருவதி மேல் கோலாட்டி என்ற பாடலும் இடம்பெறுகின்றன. ஒற்றை கை தும்பி ஓடிவா நம்பி என்று இந்த பாடல்களெல்லாம் பாடிக்கொண்டு உலக இயல்பாக இதை மகளிர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். சுவாமிகள் தில்லையிலே தங்கி தவம் முயன்ற காலகட்டத்தில் மகளிர் இந்த விளையாட்டை பாடலையும் கண்டார். உலகியலை பற்றியனவாக இருந்ததினாலே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்படும் வண்ணமாக சிவபெருமானின் வெற்றி செயல்களை பாடல் பொருள்களாக அமைத்து அவர்கள் பாடுவதற்காக இந்த பகுதியை திரு உந்தியார் என்ற தலைப்பிலே அருளி செய்திருக்கிறார். பாடற் பயன் பாடுவோர்க்கு வீட்டுலகமாகிய மேலான செல்வத்தை அளித்ததில் அதற்கு திரு என்று அடையேற்று 6 என்ற விகுதியும் உயர்வு குறித்து நின்று இது ஞான வெற்றி என கொண்டனர். 1, 3, 4, 6 எனும் உருப்போடு வருமே
வினை முதல் என வகுத்தனரே என்று நமக்கு இலக்கண வேற்றுமையல் என்று அருமையாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஊனம் மொழிக்கு முயர் திரு உந்தியார் ஞான வெற்றியென நவீன்றனரே என்று அகத்திய சூத்திரமும், அரண் சீர் பாவமுறு தீமையற பாடல் திரு உந்தியது என்று திருப்பெருந்துறை புராணமும், கலித்தாழ் இசையாலே அமைந்தது யாப்பு வகையிலே இந்த பாடல் என்று அற்புதமாக எடுத்து இயம்புகின்றனர் நமது முன்னோர்கள். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பெற ஒருங்குடன் வந்தவார் உந்தி பெற. தோழிகளை பார்த்து இன்னொரு தோழி சொல்லுகிறார், மேருமலையாகிய வில் வளைந்தது, உடனே போர் மூண்டது, அதனால் முப்புறங்கள் துன்புற்றன, பின்பு அவை ஒரு சேர எரிந்த வெற்றியை இசைப்பாடலால் வெளுத்தி உந்தி பரப்பாயாக என்று தோழியிடம் சொல்லுகிறார். வளைந்தது தொழில்கள் 3 வகை. அதிலே கை முதலிய கண்மேந்திரங்களாலும் தொழிற்கருவியின் துணை கொண்டும் நிகழ்வன ஒன்று, இன்னொன்று சங்கற்ப மாத்திரத்தில் நிகழ்வன, மூன்றாவது சந்நிதி விசேடத்தால் நிகழ்வன. குயவன் தன் கைகளை கொண்டு தண்ட சக்கரங்கள் முதலியன கொண்டும் மண்பாண்டங்களை வினைவது கருவிகரணங்களாலே நிகழ்வதாகும். மும்மூர்த்திகள் தங்கள் தொழில்களை செய்வது சங்கற்ப மாத்திரைகளாகும். கதிரவன் வானத்தில் விகாரமின்றி நிற்கின்றான், தாமரை அவன் சந்நிதி விசேஷத்தினாலே மலர்வதாயிற்று. அவ்வாறே இன்றும் இறைவன் தன் கைகளால் திரிபுர சங்காரத்திற்காக வில்லை வளைக்கவில்லை. வில் வளைய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றவில்லை. வில் வளைந்தது அவன் சந்நிதி விசேஷத்தாலே ஆதலில் வளைந்தது என்று தன் வினையில் கூறினார். தாமரையை மலர்த்துவது செங்கதிரவனின் கதிர்கள், வில்லை வளைத்தது இறைவனின் சக்தி. அதற்கு சங்கல்பம் உண்டு என்பதை சிவஞான மாவாடியும் முதல் சூத்திரம் 2ஆம் அதிகரணம் ரொம்ப அழகாக இதை உட்புறத்தை எரித்த வரலாறுகளை எல்லாம் செம்மையாக சொல்கின்றன. அன்பர்கள் பெருமக்கள் எல்லாம் அதை விரிந்து இருக்கின்ற அந்த அற்புதமான நிலையெல்லாம் சிவஞான மாபாடியத்திலே தெரிந்து கொள்ளுமாறு உங்களிடம் அதை விட்டு விடுகிறேன். இதிலே சிவஞான சித்தியார் ரொம்ப அழகாக சொல்லும் இந்த சொன்ன இந்த செய்தியை எல்லாம் தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து அருதொழில் கண் 3ம் போற்றவே உடைய ஈசன் புகுந்தது விகாரம் எண்ணில் சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கனலை நீரும் கரந்திடும் காசினிக்கு என்று சிவஞான சித்தியார் ரொம்ப அழகாக எடுத்து என்பவர். வில்லு என்பது வில் என வந்தது, மேரு மலையாகிய வில்லை குறித்தது. வளைந்தது பூசல், பூசல்னா போர், பூசல் விளைந்தது என்று மாற்றிக்கொண்டு நிகழ்ச்சியின் விரைவு குறித்து பயனிலையை முன்வைத்து போரால் நிகழும் குழப்பம் ஆரவார ஓசை எனலுமாம் என்ற நிலையில வந்தது. உழைதல்னா துன்புறுதல், அடிதல், சிதறி போதல் என்று பல வகையினாலும் அதை சொல்லலாம். முப்புறம் என்றால் திரிபுரங்கள். முதலில் அவற்றில் வாழ்ந்த அசுரர்கள் மேல் நின்று அவர்கள் துன்புற்றார்கள் என்றும், பின்னர் 3 ஊர்களின் மேல் நின்று அவை வெந்தன என்றும் பொருள் தந்தது. ஒருங்குடன் வெந்தவாறு, ஒருங்குன்னா ஒரு சேர 3 புறங்களும் முன்பின் அன்றி ஒரே சமயத்தில் அது வந்தது. ஓரிடத்தில் பற்றிய நெருப்பு மற்ற இடங்களில் ஏனைய 2 புறங்களிலும் பரவி அழிக்காமல் ஒரே சமயத்தில் 3 புறங்கள் முழுவதும் பற்றி அழிந்தது என்று உடனே என்றதை அதை உடன் என்று சொல்லுகிறார். ஒரு நொடியில் எனலமாம் என்று சொல்லுகிறார். கண்ணாடியின் மேல் உழுந்து உருளும் கால அளவிலே திரிபுரங்கள் அழிந்ததாக கூறுவார் நமது ஞானசம்பந்த பெருமான். திருவீடி மேளை என்னும் அற்புதமான திருத்தலத்திலே எழுந்து உலகை நலிந்து உழலும் அவுணர் கடம் புறமூன்றும் எழில் கண்ணாடி உழுந்து உருளும் அளவையின் உள் எரி கொல வெண் சிலை வளைத்தோன் உறையும் கோயில் கொழுந்தரள நகை காட்ட கோகனதம் முகம் காட்ட குதித்து நீர்மேல் விழுந்த கயல் விழிகாட்ட விற்பவனம் வாய் காட்டும் மேளையாமே என்று திருவிழி மேளை தேவாரத்திலே பதிவு வைக்கிறார். ஆக வெந்தவாறு என்று வியப்பு குறித்தவாறு அழகாக எடுத்து உரைக்கின்றார். இந்த அடிப்படையிலே திருமால் புத்தனாக அவதாரம் செய்து திரிபுரத்தில் வாழ்ந்த அசுரர்களுக்கு நாத்திகனாக
நாத்திகத்தை புகட்டினால் இது ஒரு வரலாறு செய்தி நிலவுகிறது. அவர்கள் நாத்திகராகி உலகங்களை அழைத்தனர். ஞானமூர்த்தியாகிய சிவபெருமான் திரிபுரங்களை எரித்து அழித்தான். 3000 திரிபுர அசுரர்களில் 3 மட்டும் திருமாலின் மாயத்தில் மயங்காமல் தொடர்ந்து சிவனடிமை திறத்தில் திளைத்தார்கள். திரிபுரம் அழிந்து அவர்கள் மட்டும் உயிர்ந்து சிவபெருமான் திருக்கோயில் வாயில் காவலராகவும் 2 இருந்தார்கள். குடமுழா வாசிப்பதற்கு ஒருவராக பணியேற்றினார்கள் என்று நமக்கு ஞான வெற்றியாகிய இந்த அற்புதமான வரலாறு நமக்கு காட்டுகிறது. இதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அழகாக பாடுகிறார். மூவையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில் 2 நின் திருக்கோயில் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பெண்ணை ஒருவனி கரி காடரங்காக மானை நோக்கி நடம் மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவன் இந்த திருவடி அடைந்தேன் என்று பாடுகிறார். அப்போ 3 புறங்கள் எரித்த அன்று 3 அருள் செய்தாய் என்று பாடுகிறார் திருஞான சம்பந்த பெருமான். புறங்களை எரித்தார், எல்லாரையும் சம்காரம் பண்ணார்னு கிடையாது. எரித்த அன்றே கொஞ்சம் அடுத்த வினாடியிலேயே அருளையும் செய்தார் பெருமான் என்று அழகாக எடுத்து எம்புகின்றார். திருமூலர் மும்மலகாரியம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அது மும்மலகாரியம், திரிபுரம் எரித்தது மும்மலகாரியம் என்று சொன்னார். ஆணவம், கண்மா, மாயை இதெல்லாம் அழிப்பது அதுதான் தத்துவார்ந்த நிலை என்று சொல்லுகிறார். ஈரம்பு கண்டிலர் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முந்தி முப்புறம் முந்தி பெற ஒன்றும் பெரு மிகை முந்தி பெற என்று 2வது பாடல். ஏகம்பர் தம் கையில் என்பதை பாடலிலே நாம் 2வது பாடலிலே வைக்கின்றார். ஏகம்பர்னா திரு ஏகம்பநாதர், காஞ்சி ஏகம்பத்திலே காஞ்சிபுரத்திலே இருக்கிறவர். அவர் எழுந்து அருளியுள்ள நிழலும் ஒற்றை மாமர நிழல், அவர் தாங்கி உள்ளதும் திருமாலாகிய ஒற்றை அம்பு என்றது நயம். ஓர் அம்பே என்ன, வேல், வாள், கதை முதலிய வேறு படைக்கலன்கள் இல்லை, அம்பு மட்டும் இருந்தது. ஒன்றுக்கு மேல் இல்லை என்று அந்த ஓர் அம்பை ஏனையவற்றின் என்று பிரித்து கூறலின் ஏகாரம் பிரிந்தது நிலையாயிற்று. ஏகம்பர் ஒரு பெயருக்கு இயல்பான பொருள் இருக்கும் பொழுது அப்பொருள் ஒழிய மற்றொரு பொருளை உரைப்பது பிரிநிலை நவிற்சி அணி என்று இலக்கணம் நமக்கு கூறும். பிரிநிலை நவிற்சி அணியின் பேரது. இதனை நிறுத்தி அலங்காரம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். நிறுத்தி அலங்காரம் என்று சொல்லுவார்கள். இங்க பாருங்க, ஏகம்பர் ஒற்றை மாமரத்தின் அடியில் இருப்பவர் என்பது இதற்கு இயல்பான பொருள். ஏக பிளஸ் அம்பர், ஒரே அம்பினை உடையவர் என்பது தந்துரைக்கப்பட்ட மற்றொரு பெயர். ஆதலினாலே இது பிரிநிலை நவிற்சி அணி ஆயிற்று. ஈரம்பு கண்டிலம், அம்புகள் இருந்தன, ஈரம்பு இருந்தன என்று புராண வாயிலாகவோ பெரியோர் வாயிலாகவோ நாங்களாம் தெரிஞ்சுக்கல, தெரியல எல்லாம். ஆனால் ஓரம்பே கண்டனன் என அழகாக அதை இசையச்சமாக வருவித்து நமக்கு காட்டுகிறார். முப்புறம்னா இறைவன் தாங்கி நின்றது ஒரே ஒரு கணை, போரிட நின்ற புறங்களோ 3, அவற்றுள் நின்ற பகைவர்களோ சிவனடியார்கள் 3 நீங்களாக 2997 அவர்களையும் அவர்கள் புறங்களையும் அழிக்க இந்த ஒற்றை அம்பு போதுமா என்றவாறு என்று கேட்கிறார். ஒன்றும் பெருமிகை, முப்புறங்களும் அவற்றில் வாழ்ந்து வந்த அவுணர்களும் இறைவன் நகைத்த பொழுது எழுந்த பல்லொளியாகிய நெருப்பால் அடிந்தனர். ஆதலில் இந்த ஒரு கணையும் வேண்டப்படாது மிகையாயிற்று என்றவாறு. பெருமிகை என்பது மிக அதிகம். இந்த அம்பின் அமைப்பையும் அது பெருமிகையாய் நின்றதையும் சிலையால் எயிலெய்தான் என்று ஒரு இடத்திலே ஞானசம்பந்தர் சொல்லுவார். சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேளா என்று அருணகிரியார் சொல்லுவார். சிரிச்சே அடிச்சாராம். இத ஞானசம்பந்தர் பாடுவார். திருநீற்று பதிகத்திலே இந்த வரலாற்றை பதிய வைப்பார். எயிலது அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியம் ஆவது நீரு. அப்படி பெரியவங்கெல்லாம் ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க, சும்மா அப்படி பார்ப்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை.
அப்படியே வந்து போனாங்கன்னே போதும், அந்த விசேஷம் அப்படிதான், அது முடிஞ்சு போச்சு எல்லாமே. அந்த செயலை செய்கிறாராம் நமது பரம்பொருள் சிவபெருமான். அதை சொல்லுகிறார்கள். குன்றவார் சிலை நாணரா வரி வாலி கூரெறி காற்றின் முன்மதியில் வென்றவாறு எங்கனே விடையேறும் வேதியனே என்று திருஞான சம்பந்த பெருமான் திரு ஆமாத்தூரிலே பதிய வைக்கிறார். ஆக அன்பர்களே, இந்த அருமையான ஒரு வரலாறு மொத்தம் முப்புறத்தையும் தக்கனுடைய வேள்வியும் தான் இந்த உந்தியாரில் வைக்கிறார். முப்புறத்தெல்லாம் இப்படிலாம் சங்காரம், முப்புறத்தை எப்படி எரிச்சாங்க சுவாமிகள், இந்த தட்சன் நடத்தின வேள்வியில எப்படியெல்லாம் அந்த தட்சன் வேள்வி அழிந்தன, அதில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், அவங்க என்னென்ன ஆனார்கள், அப்படி எப்படி அருள் பெற்றார்கள் என்பதையெல்லாம் இந்த 20 பாடலிலே சுவாமிகள் ரொம்ப அழகாக பதிவிடுகிறார். அதைத் தொடர்ந்து தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்தது என்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் என்று உந்தி பெற என்று பாடுகிறார். தச்சுனா தைத்து என்ற வகையிலே வந்தது. தைத்தல்னா வெவ்வேறு பகுதிகளை ஒன்றாக இணைத்து துண்ணம் செய்தல் தான் தைத்தல். பூமியாகிய தேர்தட்டு, இரு சுடர்களாகிய சக்கரம், தேவர்கள் இணைத்து ஒரு தேராக உருவாக்கி நான்மறைகளாகிய பரிகளை பூட்டி நான்முகனை தேர்பாகனாக அமர்த்தி திரிபுர வாணருடன் போர் செய்ய இறைவன் திருமுன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அழகுபட, தச்சுன்னா அழகுபடன்னு அர்த்தம். விடுதலும் ஆயுதமாக இறைவன் திருமுன் கொண்டு வந்து விட்டாங்களாம். இப்போ என்ன பண்ணாங்க, விட்ட உடனேயே அதுக்கு அடுத்த வரி பாருங்க, தாம் அடி இட்டலும், தாம் முன் பாட்டில் கூறிய ஏகம்பநாதர் அடி மோய் அந்த தேர் மேல வச்சாராம். அடி திருவடிகளில் ஒன்றாகிய வல திருவடி, பெருமான் எப்பவுமே வலது காலை வச்சுதான் முன்ன போன நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதனால அந்த தேர் மேல வலது காலை வச்சார். அந்த வலது காலை வைத்தது, அந்த வைத்த உடனே அது என்ன பண்ணுதான், உலகுக்கு உணர்த்துகிறான் இறைவன், இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தேவையான்னு. அந்த இறைவனுடைய வல திருவடியை குறித்து, வலது திருவடி இறைவன் பாகம் என்பதை தெரிந்து போருக்கு செல்வோர் முதலில் வலது திருவடியை எடுத்து வைத்தல் வேண்டும் என்பது மரபையெல்லாம் நமக்கு காட்டுகிறார். இட்டலும் இடலும் அப்படி வச்சாரா சுவாமி, இறைவன் திருவடிகளில் ஒன்றை கூட தாங்கும் வலிமையற்றதாக போய்விட்டதாம் அந்த தேர். அருணகிரியார் இதை அழகா பாடுவார் கைத்தல நிறைகனில. கைத்தல நிறைகனி என்று சொல்லக்கூடிய அந்த பாடலிலே அற்புதமான முறையில் அந்த செய்தியெல்லாம் பதிவிடுகிறார். முப்புறம் எரி செய்து அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்து அதிதீரா. அந்த அச்சு போய் முடிஞ்சு போச்சான். அப்படி சுவாமி கால அச்சு முறிந்தது. பாரத்தை தாங்க முடியாத தேருக்கு தலையாணியாக இருந்த அந்த அச்சு நிலைகளனாக நிற்பதுமான அச்சு முறிந்து போச்சான். முறிந்ததினாலே தேர் நிலை குலைந்தது, விழுந்தது, எதற்கும் பயன்படாமல் ஒடிந்ததுன்னு. அடிந்தன முப்புறம். சரி, இந்த இடத்துல தேர் வேணும், அதெல்லாம் பண்ணி வச்சாங்க, ஆனால் இதெல்லாம் செயல்படாமல் போச்சு. ஆனால் முப்புறம் எரிந்ததுன்னார். ஒரு நொடியில் இருந்து அறிஞ்சுதான், ஒரு நொடியில் அந்த முப்புறம் எரிஞ்சதான். எப்படின்னா அதை சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். வெம்மை மிகு புறவாணர் மிகை செய்ய விரலழிந்து விண்ணோர்கள் செம்மலரோன் இந்திரன்மால் சென்று இறப்ப தேவர்களே தேராக மைமருவு மேறு வில் மாசுணம் நான் எரி கால் வாளியாக மும்மதிலும் ஒரு நொடி அளவில் பொடி செய்த முதல்வன் இடம் முதுகுன்றமே என்று பதிய வைக்கிறார். எல்லாம் தேரா வந்தாங்க, நான்முகன் வந்தான், அப்படி வந்தார், எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் வந்தாங்க, எல்லாம் ஒன்றும் செயல்படாமல் போச்சு. ஆனால் ஒரு நொடியில் சுவாமி என்ன பண்ணாராம், அப்படி சிரித்தாராம், அப்படி எரிஞ்சு போச்சான். ரொம்ப அழகாக பாடுகிறார். தில்லை தலத்திலே அழகாக ஞானசம்பந்தர் பாடுவார். சிலையால் எயிலெய்தான் சித்தம்பலன் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே என்று. அந்த அடிப்படையிலே இந்த முப்புறத்தை எப்படியெல்லாம் சுவாமிகள் அப்படி அப்படி இப்போ சும்மா சாதாரணமாக அடித்து போனார் என்று அழகாக பாடுகிறார். அதற்கப்புறம் ஒரு பாடலிலே நமக்கு 6வது பாடலிலே ஆவா திருமால் அவிர்வாகம் கொண்டு அன்று சாவாது இருந்தான் என்று உந்தி பெற சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற என்று பாடுகிறார். தச்சனுடைய வேள்வியில கலந்து கொண்டவங்க தேவாதி தேவர்கள் எல்லாமே
33 கோடி தேவர்களும் போய் கலந்துக்கிறாங்க அவனுடைய பயத்தினால். அதை சொல்லுகிறார் அந்த இடத்துல. அங்க யார் யாரெல்லாம் போனாங்கன்றது பட்டியலே சொல்றார். சூரியன் போனார், சந்திரன் போனான், இந்திரன் போனான், அக்னி போனாங்க, திருமால் போயிருக்கிறார். அதான் நான்முகன் போயிருக்கிறார். இவங்கெல்லாம் பெருமானுடைய நிலை தெரிந்தும் அவருடைய அருள்பாடு தெரிந்தும் அவருடைய சக்தி தெரிந்தும் அங்க போறாங்க. அவன் கூப்பிட்டானேன்னு போறாங்க. இந்த செய்தி அங்க பதிய வைக்கிறார். திருமால் அவில்பாகம் கொண்டு சகல வருகத்தினராக விண்ணுலக வாசிகள் அனைவரிலும் தவத்தால் மேம்பட்டு நிற்கிறவர் திருமால். விஷ்ணு வல்லபாய நம என்பது சிவ அஷ்டோத்திரத்த நாமங்களில ஒன்று. நாம் திருமாலுக்கு பிரியமானவன் என்பது அதன் பொருள். சிவமூர்த்திகளில் ஒன்றாகிய அரியத்த மூர்த்தங்களில் சிவபெருமானின் தடத்த வடிவில் ஒரு பகுதியாக விளங்கும் மொய்ப்பினனாக விளங்குகிறான் சங்கரநாராயணன். அப்பர் பெருமான் மண்ணினை உண்ட மாயன் தன்னையோர் பாகம் கொண்டார் என்று பதிய வைக்கிறார். சிவபெருமானின் மனைவியாக உள்ள மாண்பினன். இப்படியெல்லாம் திருமுறைகள் சொல்லுகின்றன. இத்தனை மேலானவன் சிவநிந்தனைக்கு ஆளாகிறான். தக்கன் வேள்வியிலே அவி உணவை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்றார். கொண்டும்னா இழிவு சிறப்பு உண்மை விரித்து வந்தது. அன்று சாவாது இருந்தான். ஆஹா, அன்றுன்னா அவி உணவை ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலே சாவாது இருந்தான். இத்துணை சிறப்புகளை கொண்ட திருமால் தன் தலைவனும் கணவனும் தன் அன்புக்கு உரியவனுமாகிய சிவபெருமானை தக்கனும் தேவர்களும் கூடி அவமதித்த அப்பொழுதே அவர்களை கொண்டிருக்க வேண்டும். ஒன்று அதை செஞ்சிருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல விட்டு நகர்ந்திருக்கணும், இல்லையா இறந்திருக்கணும். அந்த வேள்வி சாலையை விட்டு வெளியேறி இருக்கணும். அவற்றுள் ஒன்றையும் செய்யாமல் இருந்தது மட்டுமன்றி அவர்களுடன் அவி உணவையும் வாங்கி உண்டான். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சிருப்பான். தெரிஞ்சிருந்து அந்த இடத்தை திருத்தவும் மாட்டான், அந்த இடத்துல விட்டு விலகவும் மாட்டான். கூடவே இருந்துக்கிட்டு எல்லாம் எவ்வளோ நம்மக்கிட்ட என்ன சக்தி இருக்கிறது, நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, அவங்களுக்கு புறம்பாக செய்கிறாங்களே, நம்ம இங்கே இருந்து கொண்டு இதெல்லாம் பண்ணுறோமேன்ற அந்த ஒரு அடிப்படை உணர்வே தெரியாது. இதுக்கு உதாரணம் திருமால். அதை அழகாக இந்த கந்த புராணத்தில் ரொம்ப விரிவாக சொல்லுவார். இதை நமது அழகாக அடிகளார் எடுத்து ஏம்புகிறார் பாருங்க, அற்புதமாக ஏம்புகிறார். அந்த பாவம் அபி உணவை வாங்கி உண்டு அந்த பாவத்திற்கேனும் மாண்டொழிந்தான் இல்லை. செத்திருப்பினும் பழியும் நிந்தனையும் அவமானமும் பாவமும் இல்லாமல் போயிருப்பான். அதுவும் கிடையாது. அதனால அவற்றுள் ஒன்றையும் செய்யாமையினாலே உயிருடன் இருந்தானே என்று இறங்குகிறாராம். ஆஹா என்ற அந்த இறக்க குறிப்பு, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுமா போல். இருந்தான், உயிருடன் இருந்தானே, வெளியேறாமல் வேள்வி சாலையில் சிவ நிந்தனைகளுடன் கூடி அமர்ந்திருந்தான் என்று. இப்ப தக்கன் வேள்வியை அழிப்பதற்காக பங்கு கொண்ட தேவர்களை வீரபத்திரர் அழிக்க போகுது. திருமால் கொல்லப்படவில்லை, மற்றவங்க எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்றார். அவன் தளவுற்று ஓவியம் போல சிறுகளத்தில் செயலென்று நின்றானான். வீரபத்திரர் சீற்றமுடன் அவன் மீது பாயும் சமயம் சிவபெருமான் அசரீரியாக வானத்தில் நின்று சினம் தனிவாயாக என்று ஆணை பிறப்பித்தார். போர் நின்றது. திருமால் சரணடைந்து இறைவனை ஏற்றினான் என்பது நமக்கு கந்த புராணம். சான்ற கல் மாயன் அச்சுர வெய்தி தளர்காலை 3 கண் வீரன் யாது நினைந்தோன் முனி வெய்த ஆன்றதோர் செற்றம் நீங்குதி என்னா அண்டத்தே தோன்றியது அம்மா கண்ணுதல் ஈசன் சொல் ஒன்றே என்று கந்தபுராணம் தட்சகாண்டத்திலே நமக்கு தெரிவிக்கிறது. சதுர்முகன் தாதை என்று சொல்லுகிறார். சதுர்முகன் தாதை யாருன்னா திருமால் தான் சதுர்முகன் தாதை. திருமால் நான்முகனை தன் உந்தி கமலத்தில் என்று தோற்றுவித்தவன். ஆதலினாலே நான்முகனுக்கு தந்தையானவன். நான்முகனும் முதலிய ஏனைய தேவர்களும் கூடி தக்கன் வேள்வியில் கலந்து கொண்டு போரின் தொடக்கத்திலே வீரபத்திரர் அவர் தலையில் இடி விழுவது போல் ஒருங்கி ஒரு குட்டு ஓங்கி வைத்தாராம். குட்டு பரத்துல நான்முகனை போன்று வேற யாரும் இருக்க மாட்டாங்க. சிவபெருமான்கிட்ட குட்டுப்படுவார், முருகன்கிட்ட குட்டுப்படுவார். அது அவர் கைவந்த கலையா இருக்கும் போல தெரியுது. அப்படி முருகப்பெருமானிடம் குட்டு உண்டார் இல்லையா, பிரணவத்துக்கு பதில் சொல்ல முடியாம. இங்க வேள்வியில கலந்த பாவத்துக்கு இடி மாதிரி ஒரு குட்டு, இடி விழுந்த மாதிரி அப்படி ஒரு குட்டு வைத்தாராம்.
அது தாங்கலாற்றாது சோர்ந்து விழுந்தான். போரின் பிற்பகுதியிலே வீரபத்திரர் திருமாலோடு போர் தொடங்கி விண்ணினின்றும் ஒரு தேர் இறக்கியது. அந்த சோர்வு நீங்க எழுந்த நான்முகன் இனி நாம் உய்வதற்கு இது ஒன்றே வழி என்று முடிவு செய்து வீரபத்திரரை வணங்கி, இந்த தேரை நான் உங்களுக்காக வரவழைத்தேன், இதன் பாகனாக நானே நடத்துவேன், தாங்கள் இதில் ஏறி அமர்ந்து கொண்டு போர் புரியுங்கள் என்று வேண்டினார். வீரபத்திரரும் நான்முகன் மீது கொண்டிருந்த சினம் சிறிது குறைய அத்தேரில் ஏறினார் என்று திருமாலுடன் போர் தொடர்ந்தார் என்ற வரலாறு கந்த புராணத்திலே வருகிறது. இவ்வாறு சரணடைந்ததனாலே உய்யலாம் என்று தன் மகனுக்கு இருந்த அறிவு கூட அவன் தந்தையாகிய திருமாலுக்கு இல்லையே என்று இழந்தவாறு ஆஹா என்று சொல்லுகிறார். அவனுக்கு தான் திருமாலுக்கு மகனாகத்தான் தோன்றினார் நான்முகன். அவன் முன்ன தோண்டி இடிபட்டு இனிமேல் உய்ய முடியாது என்று எண்ணி பின்னாடி அவருக்கு சரணடைந்தால்தான் நாம் வாழ்வோம் என்ற அந்த எண்ணம் கூட திருமாலுக்கு வரவில்லையே என்ற அந்த இறங்கிய நிலையிலே பாடிய அந்த பாடல் ரொம்ப அழகாக நயமாக இருக்கிறது என்பதை சொல்லி, இப்படியெல்லாம் இந்த உந்தியாரில் அந்த ஞான வெற்றியை அழகாக எடுத்து இயம்புகிறார். பிறகு நமக்கு நிறைவு பாடலாக ஒன்றை சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாடல். இதில் நிறைய வரலாறுகள்லாம் வருகிறது. ஆனால் நேரம் கருதி நான் உங்களுக்கு மீதி எல்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்வீர்கள் என்ற காரணத்தினாலே நான் இந்த பாடலை அந்த நிறைவு பாடலாக, அதிலே ஒரு பாடல் வரும், 20 பாடல்களை கொண்டதாக இது அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இது மொத்தம் தட்சனுடைய வேள்வியிலே கலந்து கொண்டு தேவர்கள் எல்லாம் இடர்பட்ட செய்தியை எல்லாம் சொல்லுகிறார். முப்புறம் விதித்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிறார். பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையார்க்கே உந்தி வர, குமரன் தன் தாதைக்கே உந்தி வர என்ற பாடலெல்லாம் நீங்கள் படித்து இன்புறத்தக்கது. இப்படி இருக்கின்ற அந்த அருமையான பாடலை நாம் இப்பொழுது ஆனந்த பைரவி என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த ராகத்திலே தத்தன்ன தத்தன்ன என்று சொல்லக்கூடிய அந்த தாளமைப்பு நன்னன்னா ததனா ததரே வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உளைந்தன முப்புறம் உந்தி வர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பருதம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர தச்சு விடுத்தலும் தாம் அடியிட்டலும் மச்சு முறிந்தது என்று உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர ஆவா திருமால் அபிபாகம் கொண்டு அன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பர
சதுர்முகன் தாதை என்று உந்தீபர சூரியனா தொண்டை வாயினில் பற்கனை வாரி நெறித்தவாருந்தீபர மயங்கிற்று வேள்வி என்று உந்தீபர தக்கனாரன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தீபர மடிந்தது வேள்வி என்று உந்தீபர பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீபர குமரன் தன் தாதைக்கே உந்தீபர பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் என்றெல்லாம் நாம் பாடும். அந்த பாலகன் யார் என்று சொன்னால் அவர்தான் உபமன்ய முனிவர். இந்த உபமன்ய முனிவர் சின்ன வயசுல காமதேனு வசிஷ்டர்கிட்ட வளர்ந்த குழந்தை. அது வசிஷ்டர்கிட்ட காமதேனு இருந்தது. காமதேனு பால் என்ன சொல்லவா வேணும், கெட்டதெல்லாம் சும்மா அப்படியே பால் அப்படி நல்லா சாப்பிட்டவங்களுக்கு சாப்பாடு சரியா கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, இதில் இது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லைன்னு நல்லா நெய்யும் ஜோறும் சாப்பிட்டு முப்போதும் நெய்விரவு கரிச்சோறு வேண்டும்னு கேட்டாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமான் கிட்ட நாகைக்காரணத்தை. 3 போதும் கறிவிருப்பு வெஜிடேபிள் பிரியாணி சாப்பிடணும்னு அன்னைக்கே கேட்டிருக்காரு. அது நெய்ச்சோறு வேணும்னார். அது போல சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத சாப்பாடு சாப்பிட்டா எப்படி நமக்கு பிடிக்காதோ அது போல நல்ல வசிஷ்டர் அருந்ததி வசிஷ்டர்கிட்ட வளர்ந்த குழந்தை. அந்த குழந்தை அந்த பாலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து அந்த நம்ம வியாக்கரபாதருடைய பிள்ளையாக இருக்கிறார். அந்த பிள்ளையை கொண்டாந்து வீட்டில் வச்சுன்னு இருக்கிறாங்க. அம்மா மறைஞ்சு விட்றா. குழந்தை சின்ன வயசுல என்ன பண்ணுது, பாலுக்கு அழுவுது. சுவாமி கிட்ட கொண்டு போய் தில்லையில் இருக்கிற சுவாமி கிட்ட கொண்டு போய் போட்டுவிட்டு அவர் பாட்டு தியானத்தில் உட்காந்துடுறாரு. இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஓன்னு கத்துது. சுவாமி என்ன பண்ணாரா, என்னத்துக்கு அப்பப்போ அதுக்கு போய் 100 கிராம் 200 கிராம் பால் வாங்கி கொடுக்கணும், பார் கடலையே கொடுத்துக்கொள்ளாமேன்னு பார் கடலில் காட்டிட்டாராம். அது அங்கே போயிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒருத்தருக்கிறார். ஏற்கனவே அங்கே இட ஒதுக்கீடு, அவருக்கு ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு இடம் காட்டிட்டு இருக்கிறார் சுவாமி. யார், பார்க்கடலில் துயில்றவன் யார், பரந்தாமன். அங்கே போனோடனே இந்த ஷீட்டு ரெக்கமெண்ட் ஷீட்டு வாங்கி போயிட்டு பாருங்கள் நடராஜர் கொடுத்துருக்குறாரு, நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க, இன்னைக்குலேருந்து இந்த இடம் எனக்கு தான் சொந்தம்னா அவர் எங்கே போவார்ப்பா? ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு கேஸ் இது, இக்கட்டான சூழ்நிலை. ஏற்கனவே அவர் பார்க்கடலில் படுத்துங்கிறாரு. அந்த இடத்த காட்டிட்டு அந்த இடத்துக்கு எனக்கு தான் சொந்தம் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் கொடுத்து எடுத்துன்னு அதை காமிச்சா என்ன பண்ண முடியும்? இந்த பட்டா இன்னைக்குலேருந்து எனக்கு தான் சொந்தம், வேற ஒன்றும் பண்ண முடியல திருமாலால். இந்த வழக்கை கொண்டு போய் எங்கே உருவாச்சோ அங்கே தானே போய் தீர்க்கணும். நேராக சுவாமி கிட்ட வர்றார் நடராஜர். எங்கே வராரு, திருமால் கிட்ட. திருமால் வந்து இங்கே வந்து சிதம்பரத்துக்கு வந்து நடராஜா கிட்ட கேட்குறாரு, ஏன் சாமி நான் தானே இவ்வளோ காலமாக இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு அதை விட்டு நீங்கள் அவனுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. அப்போ சுவாமி என்ன பண்ணாரா, அப்படியா சரி 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 உங்களுக்கு இடம் காட்டுற வரைக்கும் இங்கேயே கடக பண்ணிட்டாராம். இதை பதிவு வைக்கிறது தேவாரத்தில் பதிவு பண்ணுறார். ஒளிவான் அது அந்த அற்புதமான திருவிசைப்பால் அது வந்து ஒளிமால் முன்னே வரங்கடக்க உன் அடியார்க்கு அருள் புரியும் தெளிவார் அமுதேன். இடம் கிடைக்காம அங்கிருந்து இருந்து அந்த குழந்தை இந்த பார்க்கடலுக்கு போயிடுச்சு. இடம் கிடைக்காம இங்க வந்து கேட்டாரு, இங்கேயே கடன்ட்டார். ஒளிமால் முன்னே வரம் கடற்கன்னு போடுறார். மால் வரம் கிடக்கிறாராம், எப்ப எனக்கு இடத்த காட்டுவார், எப்ப இடத்த காட்டுவார். இந்த செய்தியெல்லாம் அருமையான செய்திங்க திருமுறையில. ஒவ்வொன்றும் நினைச்சு பார்த்தா நமக்கு அற்புதமா பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படிலாம் நம்ம அனுபவிக்கணும் அந்த திருமுறை. இதை சொல்றாரு இங்க ரொம்ப அழகா சொல்றார். பாலகனாருக்கு
அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடைன்னா அழகுமிக்க சடை. அந்த கோலச்சடையற்கே உந்தி பெற குமரன்னா பெருமான், வேலாயுத பெருமான், முருகப்பெருமானுக்கு தாதை என்று உந்தி பெற என்று அந்த வெற்றியை நினைத்து பல பாடல்களிலே குறிப்பிடுகிறார். இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி அந்த அருமையான அந்த ராகத்திலே ஆனந்த பைரவியிலே இந்த பாடலை நாம் இப்பொழுது பாட இருக்கிறோம். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி பர தத்தன்ன 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 தன்ன. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாருந்தி பர. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் விளைந்தன முப்பூரம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவா உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாருந்தி பர ஒருங்குடன் வெந்தவாருந்தி பர. ஈரம்பு கண்டீலம் ஏரம்பதம் கையில் ஈரம்பு கண்டீலம் ஏகம்பரு தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர. ஈரம்பு கண்டீலர் ஏகம்பரு தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அச்சு முடிந்தது உந்தி பர அச்சு முறிந்ததென்று உந்தி பர. தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அழிந்தன முப்பூரம் உந்தி பர அழிந்தது முப்பூரம் உந்தி பர. ஆவா திருமால் அபிபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என் உந்தி பர. ஆவா திருமால் அபிபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர. சூரியனா தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாருந்தி பர சூரியனா தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாருந்தி பர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர உந்தி பர. பாலகனார் கன்று பார்க்கடல் ஈந்திட்ட பாலகனார் கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தி பர குமரன் தன் தாதை என்றுந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர உந்தி பர உந்தி பர. ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பர ஆகாசம் காவல் என்று உந்தி பர
அதற்கப்பாலும் காவல் என் உந்தி பெற, அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பெற, உந்தி பெற, உந்தி பெற, உந்தி பெற. இப்படி ஒரு நிலையில பாடலாம் திசரத்தை அழுத்தி. இதையே மேற்காலமா பாருங்க, வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர, ஒருங்குடன் வெந்தவார் உந்தி பர, தன 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 தன. இந்த சந்தத்துல வச்சு பாடலாம் மேற்காலமாக. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர, ஒருங்குடன் வந்த வருந்தி பர, ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர, ஒன்றும் பெருமிகை உந்தி பர, தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென் உந்தி பர, அடிந்தன முப்பூரம் உந்தி பர, ஆவா திருமால் அவிபாகம் கொண்டு அன்று சாவாதிருந்தான் என் உந்தி பர, சதுர்முகன் தாதை என் உந்தி பர. தக்க திம்மி 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 தக்க திம்மி. இப்படி வரும். மேற்காலம் பாடும்போது அப்படியே அதை மாற்றி அதை வேகமாக பாடலாம். ஏன்னா இது ஞான வெற்றி, பெருமானுடைய கீர்த்தியும் பெருமையும் சொல்லக்கூடியது. அந்த வெற்றியை நிலைநாட்டுகின்ற போது அதை ஆனந்தமாக சொல்லணும். அதே நேரத்தில் அதை அது ஒரு பெருமிகையாக, அதாவது என்னன்னா ஒரு மேன்மையாக சொல்லணும். அதை ஒரு துரித கால நடையில் அதை ஒரு வெற்றி செய்தியை போயிட்டு அப்படியே சோகமாக சொல்லக்கூடாது. வெற்றி செய்தியை அப்படியே அதை பெருமையாக சொல்லணும். அதை மாதிரி சொல்கிறது. முதல்ல அதை கண்டு அந்த பெருமானுடைய வீரச் செயல், அவனுடைய பெருங்கருணை எல்லாம் ஆனந்தத்தோட நம்ம திளைக்கணும். திளைச்சதுக்கு அப்புறம் அந்த வீரத்தை அந்த பெருமையை வெளிப்படுத்தணும். அதனால தான் முதல்ல உங்களுக்கு அதை சொல்லி அதையே வெளிப்படுத்துவதற்கு அந்த மேற்காலத்தை சொல்கிறேன். முதல்ல பெருமான் அதை நினைக்கணும். இந்த பாருங்க, 2வது பாட்டில் ஈரம்பு கண்டினன், நீ முப்புறத்தை எரிப்பதற்கு நீ போனியப்பா, 2-3 பேரை எரிப்பதற்கு ஒரே ஒரு அம்பை கையில் வச்சுக்கிட்டு போனியப்பா, அந்த ஒன்று கூட உனக்கு பயன்பாட்டுக்கு வரலையே, அதுவும் மிகையா போச்சு, அதுவும் நம்ம தேவையில்லாத போச்சு, ஒண்ணுமே இல்லாம நீ அதை சிலையால ஒரு நொடி பொழுதுல எச்சியப்பா, அது என்ன செயல், அது என்ன பெரிய வெற்றி, அது என்ன, அது உன்னத்தை, அதாவது என் குணத்துல ஒண்ணு பெருமானுக்கு வியம்பில் ஆற்றல் உடையவன், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அந்த ஆற்றல் உடையவன் யாரு, அது அந்த பெருமை எல்லாம் மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் தோணும் போட்டுன்னு போயிடும், அதால மாறி போயிடும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம். அந்த திருமால் ராவணனை சம்ஹாரம் பண்ணாரு என்று சொல்லுவோம். 10 தலை 20 கை உடைய ராவணனை சம்ஹாரம் பண்ணது ரொம்ப பெருமையா பேசப்பட்ட காலம் ராமாயண காலத்துல. ஆனா முருகப்பெருமான் கந்தபுராணத்துல தோன்றிய பிறகு, கந்தபுராணத்துல சிங்கமுகாசுரன் 1000 தலைகள் 2000 கை, அவனை வதம் பண்றாராம் முருகப்பெருமான். இதை கண்டு யார் வியக்கிறாராம்? திருமால் வியக்கிறாராம். 10 தலை 20 கைகளை உடைய ராவணனை சம்ஹாரம் பண்ணதை பெருமையா பேசினாங்க. நீ என்னடானா 1000 தலை உடைய சிங்கமுகாசுரனை ஒரு வினாடியில் நீ போட்டு அழிச்சு நீ வெற்றி கண்டு விட்டாய் முருகா, உன்னை நினைச்சு நான் உன்னுடைய பெருமை எங்க, என்னுடைய சிறுமை எங்கன்னு நினைக்கிறாராம் திருமால். இதெல்லாம் நமக்கு அருணகிரியார் படம் முடிச்சு காட்டுறார். மெச்சுகிறானா யாரு? அரி மெச்சுகிறானா, திருமால் மெச்சுகிறானா யார? மருமகனை பார்த்து, முருகனாகி மருமகன். அதே போல மகாபாரதத்துல ஒரு இடம் வரும். இந்த ஜெயத்ரதனை சக்கரத்தினாலே மறைச்சி, அந்த சூரியனை மறைச்சி, சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைக்கிறார். மறைச்சி என்ன பண்றாரு, ஜெயத்ரதனை நிகிரகம் பண்ணி அர்ஜுனனை காப்பாற்றணுன்றதுக்காக. இதெல்லாம் அவர் செஞ்ச ஒரு பெரும் செயல் என்று அந்த காலத்துல பெருமையா பேசினாங்களாம். ஆனா இதெல்லாம் ஒரு அற்ப விஷயமா போச்சு. முருகப்பெருமான் செய்த விஷயத்தை பார்த்தா அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான். அவன் செஞ்ச அருள் விளையாட்டு, அவன் செஞ்ச போரே ஒரு அற்புதமான போராகுது. இந்த போருக்கு முன்னாடி நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன், அவன் செஞ்ச ஒரு வீரத்துக்கு முன்னாடி என்னுடைய வீரம் பழுதுபட்டுதா போச்சேன்னு சொல்லி திருமால் நாணமுற்று பாடுகிறதா அருணகிரியார் சொல்றார்.
10 தலை தத்தை கணைதொரு ஒற்றை கிரிதி மற்றை பொருள் பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பச்சை புயன் மெச்ச. பச்சை புயன்னா யாரு? திருமால். பச்சை புயன் மெச்ச பச்சைமா மலை போல் மேனி என்று பாடுறாரே தொண்டரடிப்புடி ஆழ்வார். அவர் சொல்ற அந்த பச்சைமா மலை போல், அந்த பச்சை புயன், அதை ஷார்ட்கட்டா சொல்றாரு நமது அருணகிரிநாதர். பச்சைமா மலை போல் மேனி என்று அவர் நீண்டு சொன்னதை பச்சை புயன் என்று அழகா எடுத்து எம்புகிறார் அருணகிரிநாதர். பச்சை புயன் மெச்ச தகுபொருள் பட்சத்துடன் ரட்சி தருடுவது ஒரு நாளே என்று அந்த முருகப்பெருமானை பாட வருகின்ற போது திருமாலாகிய அந்த பரந்தாமனுடைய அருள் செயலை எல்லாம் மகாபாரதத்திலையும் ராமாயணத்தில் வருகிற செய்தியும் மகாபாரதத்தில் வருகிற செய்தியும் சொல்லி அவன் நாணமுறுகிறான். அவன் செய்த அருள் விளையாட்டு, பெரிய விளையாட்டெல்லாம், பெரிய போரெல்லாம் சாதாரணமாக சிறிதா போச்சுப்பா நீ செஞ்ச போரில். நீ செஞ்ச சூராதி சூரர்களாகிய அந்த சூரபன்மன், சிங்கமுக சூரன், தாரகாசூரனெல்லாம் நீ ஜெயிச்சு வெற்றி கொடி காட்டின அந்த ஒரு அற்புத போரெல்லாம் நான் பார்க்கும்போது இதெல்லாம் சிறியதாக போச்சுன்னு சொல்லி அவன் மெச்சுகிறான் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை தான் நம்ம பார்க்கணும். ஓரம்பு ஈரம்பு கண்டிலன் ஓரம்பினாலே செய்தாரா? அந்த ஓரம்பு கூட அது பயன்பாட்டுக்கு வரலையா. அதனால வில், வேல், வால், சூளம், தண்டாயுதம், கதையாயுதம் ஒன்றும் தேவையில்லை பெருமான். அப்படி போய் பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனே என்ன பண்றாரு? அப்படி சிரிக்கிறார். சிரிச்ச உடனே அந்த முப்புறமும் தீப்பற்றி எழுகிறது என்பதை அழகாக பறைசாற்றுகிறார் நமது அடிகளாராகிய மணிவாச பெருந்தகையார். அன்பர்களே, அதே போல்தான் நம்முடைய வினையையும் ஒரு நொடி பொழுதிலேயே தீர்க்கக்கூடியவன் நமது சிவபெரும்பொருள் தான். வேற யாராலையும் பண்ண முடியாது. ஆக அந்த பெருமானை நினைந்து நாம் வழிபட வேண்டும். வழிபட்டு வீடு பேறு எய்த வேண்டும். இந்த ஆணவம், கண்மம், மாயை இது மூன்றும் கழிந்து நமக்கு வரும்பொழுது தான் ஞானாசிரியனாக நமக்கு குருநாதன் தோன்றுவான். அந்த குருநாதன் வந்த பிறகு நமக்கு மலபரி பாகம் எல்லாம் நமக்கு ஒடிந்து, இருவினை ஒப்பு ஒடிந்து அந்த ஞானாசிரியன் தோன்றுகின்ற போது நமக்கு பெருமான் சத்தினி பாதத்தை நிகழ்வித்து நமக்கு அந்த வீடுவராகிய அந்த வரத்தை நமக்கு நல்குவான். பிறப்பு நின்று ஆன்மா பெருமான் திருவடியிலே திளைப்பூட்டு நிற்கும். அப்பதான் இளைப்பார். அது வரைக்கும் அது மீண்டும் 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 வரும். இதையெல்லாம் நமக்கு சொல்லி இந்த ஞான வெற்றியை, இதுக்கு ஞான வெற்றி என்று பெரியவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார். அந்த ஞான வெற்றியை நாம் அடைய வேண்டும், பெருமானுடைய திருவடியிலே நாம் சேர வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான பாடல் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நீங்கள் அப்படியே பதிவு பண்ணி கொள்ளுங்கள். பதிவு பண்ணி இந்த அமைப்பில் நீங்கள் பாடுங்கள். ராகம் ஆனந்த பைரவி. இதில் பலவிதமான பாடல்கள்லாம் வந்துருக்கு. அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா மெல்லிசையில் தீமசையா பாடுவாங்க. கற்பக வள்ளியின் பொற்பதங்கள் பிடித்து நற்கதி அருள்வாயம்மா. அந்த ஆதிபராசக்தின்னு ஒரு படத்தில் நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. அற்புதமா பாடு. கர்ணன் ஒரு படம். அந்த படத்திலே MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக போடுவார்கள். வளைகாப்பு செய்வதற்காக கர்ணனுடைய மனைவியை அவனுடைய தாய் வீட்டுக்கு அனுப்புகின்ற போது இந்த பாடலை வைப்பார்கள். தாய் வீடென்பது தன் வீடே போய் வா மகளே போய் வா திரு புன்னகை சிந்தி போய் வா போய் வா போய் வா என்று அற்புதமா அந்த அம்மா பாடும். இதெல்லாம் அந்த ஆனந்த பைரவியிலே ரொம்ப அற்புதமாக வைத்திருக்கிறார். இன்னும் நிறைய பாடல் இருக்கிறது, எனக்கு நினைவு இல்லை. ஆகையினாலே 1-2 மட்டும் சொல்லுகிறேன். அந்த அற்புதமான ராகம் ஆனந்த பரவசமாக இருக்கும். தாலாட்டு பாடுகின்ற போது இந்த ஆனந்த பைரவியில பாடலாம்.
சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த சந்தோஷத்தினுடைய ஆனந்தத்தில் இருக்கும்போது அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்காக அதை பாடலாம். இப்படி பலவிதமான இந்த ஒரு அருமையான ராகத்திலே இந்த பாடலை அமைத்து நமது முன்னவர்கள் ஓதுவாமூர்த்திகள் எல்லாம் பாடுகிறார்கள். அந்த அமைப்பிலே தான் உங்களுக்கும் இதை நான் இந்த ராகத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நாம் இந்த பாடலில் முதல்ல திஸ்ரகதி அமைத்தி பாடுறோம். அதே திஸ்ரகதி அமைத்து இந்த பாடிட்டு பிறகு ஆதிதாளத்தில் அந்த சதுசர கதியில் மேற்காலம் வைத்து பாடணும். அதான் இதில் இருக்கிறது. முதல்ல பாடலை உணர்ந்து அந்த பெருமானுடைய ஆனந்தத்தில் நாம் நினைக்கிறோம். நினைந்து உணர்ந்து நெகிழும் அன்பு வருது. அதனால் வந்ததுக்கப்புறம் அந்த பெருமிதத்தை நினைஞ்சதுக்கப்புறம் ஆண்டவனுடைய பெருமை இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை, அந்த கீர்த்தியை, அவனுடைய அந்த மேன்மையை அந்த வேகமாக சொல்லி நாம் பரவசம் அடைய வேண்டும். அந்த நிலையில தான் இதை 2 தாளத்தில திசரத்தையும் சதுரசத்தையும் மாற்றி உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன். இப்போ முதல்ல திசரகதியை பார்க்கலாம். வளைந்தது விண்ணு விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி பர. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி பர. ஒருங்குடன் வந்தவாருந்தி பர. ஒருங்குடன் வந்தவாருந்தி பர. ஈரம்பு கண்டிலம் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பதம் கையில் ஓரம்பே முப்பூரம் ஊதி பர. ஓரம்பே முப்பூரம் ஊதி பர. ஒன்றும் பெருமிகை உந்தி பர. ஒன்றும் பெருமிகை உந்தி பர. தச்சு விடுத்தலும் தாமடித்தலும் அச்சு மூறிந்ததென்று உந்தி பர. அச்சு மூறிந்ததென்று உந்தி பர. அழிந்தன முப்பூரம் உந்தி பர. அழிந்தது முப்பூரம் உந்தி பர. அழிந்தது முப்பூரம் உந்தி பர. ஆவா திருமால் அவிபாகம் கொண்டு அன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பர. ஆவா திருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பர. சதுர்மூகன் தாதை என்று உந்தி பர. சதுர்மூகன் தாதை என்று உந்தி பர. சதுர்மூகன் தாதை என்று உந்தி பர. சூரியனா தொண்டை வாயினில் பற்களை வாரி நேரித்தவாறு உந்தி பர. மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. பாலகனார்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தி பர. குமரன் தன் தாதைக்கே உந்தி பர. குமரன் தன் தாதைக்கே உந்தி பர. குமரன் தன் தாதைக்கே உந்தி பர. உந்தி பர. உந்தி பர. உந்தி பர. இப்படி இந்த ஏகமாக திசரத்தை போட்டு பாடுங்க. அதுக்கப்புறம் இது பாடி முடிஞ்சதுக்கப்புறம் அதையே அப்படியே அந்த தாளத்தை மாற்றி பாடணும். அதை 2 விதமாக பாடலாம் என்பது ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு அதை சொல்கிறேன், 2த்தையும் பதிவு பண்ணுறேன். வளைந்தது வில்லு, அது பாருங்க, தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி. வளைந்தது வில்லு விளைந்தன பூசல். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி பர. ஒருங்குடன் வந்தவார் உந்தி பர. ஒருங்குடன் வந்தவார் உந்தி பர.
ஈரம்பு கண்டிலன் ஏகம்பதம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததன் உந்தி பர அழிந்தன முப்பூரம் உந்தி பர அழிந்தது முப்பூரம் உந்தி பர ஆவா திருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் உந்தி பர ஆவா திருமால் அவிபாகம் கொண்டு அன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பர சதுர்முகன் தாதையன் உந்தி பர சதுர்முகன் தாதையன் உந்தி பர என்று இப்படி இதை இப்படி அந்த பாஸ்காலமாக பாடலாம். தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி என்று அப்படி அந்த அமைப்பை வைத்து பாடுங்க. முதல்ல பாடினது அந்த திசனம் தன்னு பாருங்க. தக்கிட்ட தக்கிட்ட வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் தக்கிட்ட தக்கிட்ட தத்தன தத்தன தந்தன அந்த மாதிரி போட்டு பாடுங்க, தப்பு கிடையாது. அந்த அமைப்பில் நீங்கள் இதை பாடப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே திரு உந்தியார் என்று சொல்லக்கூடிய ஞான வெற்றிப்பாடு, தீமையற பாடுதல், மரக்கருணையின் மாண்பினை பாடுதல், அருட்சக்தியின் ஆற்றலை பாடுதல், மகளிர் தம் கைகளை ஒருங்கு சேர்த்து உந்தி உந்தி என்று ஆடுதல் என்ற அற்புதமான அந்த கலித்தாழ் இசையிலே ஞான வெற்றியாக இதை வைத்திருக்கிறார்கள். இந்த ஏகம்பர் என்று வருவதனாலே இது ஏகம்பத்தில் அருளியது என்று சொல்லுகிறார்கள் நமது முன்னவர்கள். அந்த அடிப்படையிலே இந்த திரு உந்தியாரை இந்த அளவிலே இதை நீங்கள் பாடி பெருமானுடைய திருவருளுக்கு ஆளாகுமாறு என்று சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே இதை நான் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.